இங்கிலாந்து ஸ்வீடன்ல பேசினேன். சரிங்க அது பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன். அது ஓடிட்டு இருக்குது. சரிங்க இதே இங்க ஸ்வீடன்ல ஒருத்தர் இருக்காரு, குமார்னு பேரு. சரிங்க அவர் அறிவியல் மற்றும் மருத்துவம், இதேதான் ரெண்டுமே, அறிவியல் மற்றும் மருத்துவம். அறிவியல் மற்றும் மருத்துவத்துக்கு ஆதரவு தர்றது ஆள் வேணும்ல, அறிவியலுக்கும் ஆதரவு அவரு. இப்ப நான் சரிங்க சொல்றதா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கிராம் ஒரு சொட்டு தண்ணியில எப்படி எப்படி வருது, அங்கேயே கேள்வி கேட்கிறார், ஸ்வீடன்லயே கேட்கிறாரு. அங்க இருக்கிற அவங்க தெரியாதனால அவங்க சொல்றாரு. அப்ப இது கல்லூரி அளவுல பேசலாம், அது போயிட்டு இருக்கு. நான் அந்த பதிவாயிருக்கிறது இது போடுறேன், கேட்டு பாருங்க. இப்பதான் பேசினேன், ஒரு 20 நிமிஷம் பேசணும். நானே அந்த ஸ்வீடன் குமார். டிசம்பர் மாசம் இந்தியா வருவேன் அப்படின்னாரு, பாக்குறேன்னாரு. அது ரைட்டு. நமக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுல ஆளுக உறுதியான ஆள் வேணும், அறிவியலுக்கு ஆதரவு தர ஆள் வேணுங்கிறத ரொம்ப முக்கியம். ஆமாங்க ஆமாங்க சும்மா இந்த இந்த நீர் மருத்துவத்துக்கு ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் நீங்க எடுத்த போய். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உடல்நிலை எப்படி இருக்குது, பரவாயில்லைங்களா? எப்படி முன்னேற்றம் எப்படி இருக்கு? ம் பரவாயில்லைங்கய்யா. ம் இதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு அந்த முதல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க மேல இருக்கிற பயந்துட்டு இருந்தவங்கள ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இல்ல ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். அதாவது நீங்க தேவிய ராஜீவ் காந்தி கேள்வி கேட்கலாம். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? உங்களை சுத்தி 4-5 பேர் பயப்பட்டு இருப்பாங்க, யாரோ. அது யாருன்னே இருக்கட்டுமே. இப்ப அவங்களே ஒரு அளவுக்கு புரிஞ்சு ஒன்னும் ஆகலைங்கிறத புரிஞ்சுட்டாங்களா? புரிஞ்சுட்டாங்க ஐயா. என்ன நம்ம வெளியில வேலைக்கு போறப்ப எல்லாம் என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டேன்ற மாதிரி ஒரு அது கேட்கும் போதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாய்யா ஆமாய்யா. நீங்க நான் உடம்பே சுத்தம் செய்யறேன்னு மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் சுத்தம் செய்யற பயிற்சி செய்யறேன், அவ்வளவுதான். உடம்பு சுத்தம் பண்ணும்போது நல்லா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க சுத்தம் பண்ணனா இப்படித்தான் ஆகும். சுத்தம் பண்ணனா உடம்பு அந்த அசுத்தம் போய் உண்மையான உடல் வரும். அதான் அதோட நிறுத்திக்க வேண்டியதா. சுத்தம் செய்யற பயிற்சி இருக்கு. அப்படி இந்த சுத்தம் செய்யற பயிற்சி நமக்கு தெரியாதனால எனக்கு நோய் வந்தது. இப்ப நான் சுத்தம் செய்யற பயிற்சிக்கான உணவு சாப்பிடறனால நல்லா போச்சு, அவ்வளவுதான். நான் அறிவு அடிப்படையில் சாப்பிடுகிறேன், அறிவு அடிப்படையில் சாப்பிடுகிறேன். இது வரைக்கும் மன ரீதியா சாப்பிட்டு இருந்தேன், வெள்ளக்கார மாதிரி. அறிவு அடிப்படையில் சாப்பிடுறேன். ஆமா, அறிவு அடிப்படையில் சாப்பிடுகின்ற பொழுது உடல் சரியாயிருது. இப்ப மனதுக்கு இங்க வேலையே இல்லை. மனமானபடி சாப்பிடக்கூடாது. மனமானபடி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். மனம் வேறு உடம்பு வேறு. அதனாலதான் அந்த மன ரீதியாக சாப்பிட்றவங்க போய் வைத்தியம் பார்க்க கூடாது. மன ரீதியா எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ, மாத்திரை போட்டுக்கோன்னு சொல்றவங்க போனீங்கன்னா இந்நேரம் நீங்க முடிஞ்சிடும். இந்நேரம் வேறு மாதிரி போயிருக்கும், பல நோய்கள் வந்துடும். சரி, ஒரு 5 நிமிஷம் பேசி நிறைவு செய்யலாம். இப்ப மனதை அடிப்படையை கொண்டு சுத்தம் செய்யறதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நாம 191 பக்கத்துக்கு போயிடலாங்களா? ஒரு மனம் 199 பக்கம், நம்ம 90 பக்கம் இதெல்லாம் இருக்கு. மருந்து மாத்திரைகள் முழுக்க நம்பி இருக்க கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. 100 பக்கத்துல மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள், வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும், அதாவது மருந்து மாத்திரை நம்பாதீங்க எழுதுறாரு. இதுதான். ஏன்னா மனதை வைத்துக் கொண்டு மனதைக்கு புரிய வச்சுக்கிட்டு உடம்பை காப்பாற்ற வேண்டும்னு நம்ம அப்ப ரெண்டாவது தொடர்ந்து இந்த நீர்பயிற்சி பண்ண நீங்க மனதவே கேட்க தேவையில்லை, உடம்பே உணவு வேண்டாம்னு சொல்லிடும். அதுதான் விஷயமே. என்னது? இப்ப மனதுக்கு வேலையில கழட்டி விட்டாச்சு, மனதை கழட்டி விட்டாச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இங்க உடம்பு ஏத்துக்காது.
உடம்பு வேண்டாம்னு சொல்லு, அப்படியே கொஞ்சம் வாயில வச்சாவே போதும் அப்படிங்குது உடம்பு. கொஞ்சம் வாயில வச்சாவே, ஏன்னா சாதாரண உணவை அது விஷம் என்று கடுமையாக எதிர்க்கிறது. விஷம் என்று கடுமையா கடுமையா எதிர்ப்பு. இருக்கிறது. கடுமையாக எதிர்க்கிறது. வேண்டாம் மோனே என்னை எதிர்க்கிறது. கொல்லாதேங்குது. இங்க மனம் என்ன பண்ணுது? அப்ப இங்க உடம்பு வந்து தவிர்க்கின்ற பொழுது மனம் வந்து அங்க வேலை செய்யறது இல்லை. அப்ப உடம்பை காப்பாற்ற வேண்டும், உயிரை தக்க வைக்க வேண்டும், அவ்வளவுதான். உயிரை தக்க வைக்கணும், எத்தனை வருஷம் கூட உயிரை தக்க வச்சுக்கலாம். உயிர் நிக்குது அப்படின்னா உயிரை காப்பாத்துன்னு தான் சொல்றான். இப்ப அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, மற்றவங்க நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ உங்க உயிர் தக்க வைக்கப்படுகிறது, அதுதான் காப்புறீங்க. எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க, எப்படியாவது உயிரை காப்பாது, இப்படித்தான் காப்பாத்திட்டோம், அவ்வளவுதான். அப்ப வந்து எப்படியாவது உடம்பை உயிரை காப்பாத்தினா இப்ப இயற்கையான முறையில் பக்க விளைவு இல்லாத முறையில் உயிரை தக்க வச்சாச்சு. அதே நேரத்துல அந்த சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்காம நீரை மருந்தாக அருந்தி அதை அமைதிப்படுத்தி நீங்க பரிணாமத்துல 7ஆம் அறிவு நோக்கி போறீங்க. இதுதான் இயற்கையினுடைய வளர்ச்சி. இது யாரும் தடை செய்ய முடியாது. புலன்களை யாரும் தடை செய்ய முடியாது, இனப்பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது, முன்னேற்றத்தை தடை. இயற்கை கொண்டு போயிட்டே மேலதான் கொண்டு போகும். ஒரு நாளும் இயற்கை கீழே கொண்டு போகாது. தீ இயற்கை, நல்ல இயற்கை. விட்டுருந்த மன ரீதியா பயிற்சி பண்றவன் போயிருந்தோம்னா அவன் வந்து உடம்பை பார்க்காம நேரம் போட்டு தள்ளி இருப்பான், முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் இதை முழுக்க நம்பி இருக்கிறது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களும் நோய் அறிகுறிகளை அழுத்தி வைத்து அறிகுறிகளை அமுக்கி வச்சு மீண்டும் நோய்களை அதிகமாக்கும். அப்ப என்ன ஆகும்? நோய் அதிகமாகுமே தவிர என்ன ஆகாது? சரியாகாது. குறையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யாராவது சக்கரை நோய் வந்து நல்லா இருக்காங்களா? அது முக்கியமான 10 நோய்கள்னு வச்சுக்கலாம், யாரும் நல்லானதில்லை. அப்படியே அவன் நோயில தான் ஜாபுறான். அதுதான் விஷயமே. சரி, இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு டாக்டரும் ஒரு மனோ தத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்துள்ளபடி மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த புத்தகத்திற்கு பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன. என்னென்ன நன்மைன்னு தெரிஞ்சு போச்சா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, உணவு இல்லை அப்படின்னா உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாற்றிக்குது, ஆக்சிஜன் ஆற்றலா மாறிக்குது, கார்பன் போய்க்குது, அப்புறம் ஆர்கான் இதெல்லாம் போய்க்குது. நமக்கு எல்லாம் எல்லாமே இயற்கையில் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வெள்ளக்காரன் பாடத்துல கிடையாது, தமிழ் பாடத்துல கிடையாது, இந்தியாவில் இருக்கிற மருத்துவத்துல கிடையாது, ஆயுர்வேத அக்குபஞ்சர் ஈரான் எதுலையும் கிடையாது, எந்த பல்கலைக்கழகம் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு இந்த புத்தகம் தான் ஆதாரம். அதனால வேறு வழியே இல்லை, கவலையே பட தேவையில்லை. எல்லாரும் சிக்கி சீரழி போறாங்க, நாம மட்டும் வேடிக்கை பார்க்கலாம். அவன் இயற்கை விட தின்னா என்ன, அவன் இட்லி தின்னானே, சட்னி தர எவன் தின்னானே, எதை தின்னாலும் அவனை தீண்டீங்கடான்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ணலாம்? ரைட்டுன்னு தப்பிச்சு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். நம்ம மட்டும்தான் நீச்சல் தெரிஞ்சவங்க, மற்றவங்க நீச்சல் தெரியாம ஓட்டப்படகுல கலந்து சாக போறோம். கண் முன்னாடி எத்தனை பேர் பாருங்க, உங்க கண் முன்னாடி எத்தனை பேர் சாகுறான்னு பாருங்க. அதெல்லாம் பார்க்கலாம். எப்படி கண் முன்னாண்ட வெடிச்சு சிதறதை பாக்குற மாதிரி எப்படிலாம் நோவலை சாகுறான்னு பார்த்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, புது புது நோய் வந்துகிட்டே இருக்கும், தப்பிக்கவே முடியாது. செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் புது புது நோய் வர்ற மாதிரி மனிதனுக்கு புது புது நோய் கண்டுபிடிச்சிட்டே இருப்பானுங்க. அதுக்கு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டே இருப்பானுங்க. ஒன்றும் நடக்காது. எந்த வைரஸையை ஒழிக்கவே முடியாது. வைரஸை அழுத்தி வைக்கலாமே தவிர ஒழிக்க முடியாது. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். உள்ள இருக்கிற எல்லா கிருமிகளையும் கட்டுப்படுத்தி ஒரே அமுக்கி கொண்டு போய் பாம்பை கொண்டு போய் அடக்கி வைக்கிற மாதிரி அடக்கி வச்சாச்சு, பல்ல புடுங்கியாச்சு, அது மேக்கூசி போட்டு படுக்க வச்சாச்சு, அவ்வளவுதான். அது உங்க சொந்த முயற்சியில தான் அதை தாக்கு பிடிக்க வேண்டியது இருக்குது. இதுல உங்க உயிர் தான் முக்கியம். இங்க யாருடைய உயிர் முக்கியம் இல்லை. உங்க உயிரை நீங்க தக்க வச்சுட்டீங்கன்னாக்கா மற்றபடிக்கு ஏதாவது செய்ய முடியும், உங்க தகுதிக்கு ஏதாவது செய்யலாம். அதனால இந்த ஆரோக்கியத்துக்கு நீங்க செலவு பண்ண காசு வீண் போகல அப்படிங்கிறது போக போக நீங்க உணர்வீங்க. அதுதான் விஷயமே. சரி, தற்போதைய பல்கலைக்கழகத்தில் இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல ஆயிரம் ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட 3 முக்கியமான அறிவுத்துறைகள் கட்டடம், சோதிடம், அப்புறம் மந்திரம். வாஸ்துங்கிறது ஒண்ணு இல்லை. வாஸ்துங்கிறது கண்ணுக்கு தெரியாதது.
சோதிடங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, வானத்தில் இருக்கிற கோள்கள். மந்திரம்ங்கிறது மனுஷன் சொல்லக்கூடிய உயர்ந்த சொற்கள். இதுதான் மந்திரம். சரி, இவன் சொல்றது உண்மையா இருக்கணும், அதான் விஷயமே. உண்மையா இருந்தா எல்லாரும் வருவாங்க, பொய்யா இருந்தா வரமாட்டாங்க. அதே இந்த நல்லா வாழக்கூடியவங்களை வந்து நல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர், நல்லா வாழக்கூடியவங்க, தூய்மையில வாழக்கூடியவங்க தான் ஆரோக்கியத்தை தர முடியும், ஆரோக்கியத்தை பேச முடியும். அவங்க தான் இந்த உயிரை பற்றி பேச முடியும். இந்த உயிர் வந்து போகாம தக்க வச்சுக்கணும், அதை கடவுளுங்கிறாங்க. புறப்பட்டு போகான், உள்ள தக்க வச்சுக்கிறது. அப்போ உள்ள தக்க வச்சுக்கலாம். சுத்தப்படிட்டே இருந்தோம்னா அது தங்கிக்குது. அது என்ன வருத்தப்படுதா? அது உள்ள வந்து தங்கறதுக்கு தான் எல்லாம் முயற்சி பண்ணுது. நம்ம தான் என்ன பண்றோம், துரத்தி விட்டுறோம். நம்ம தான் இந்த நம்ம அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து சிறுசுல இருந்து பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையாக்கி விட்டுறாங்க. பிறக்கிறப்ப அசைவம், அப்புறம் சைவத்துல வளர்த்துறதே கிடையாது, பழத்துல கனிகளை வளர்த்துறதே கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்பாக ராவணனுடைய மாமனார் மண்டதுடன் தகப்பனார் அவருடைய பிரணவ வேதம் ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. கட்டடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தமிழ் கலைகள் ஏற்கனவே இருந்தது. தமிழ் இருக்கிற கலைகளை எல்லாம் ஒன்றா திரட்டி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு மயன், ராவணனுடைய மாமனார் மண்டோதரியுடைய அப்பா. பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை, வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியோட இயற்கை அமைப்பை பத்தி பேசுவது. அண்டவெளி என்ன இருக்கு, கோள்கள் இருக்குது, அதெல்லாம் கோள்கள், துகள்கள், நட்சத்திரங்கள், அதெல்லாம் அமைப்பை ஆராய்ந்து அதன்படி கட்டிடங்களும் நகரங்களும் கட்டப்படும். எதிர்காலத்துல ஆகாயத்துல வீடு கட்டலாம். இப்ப ஏற்கனவே கட்டியிருக்கான், சைனாக்காரன் கட்டிட்டான், அவன் போயிட்டு இருக்கிறான். இப்ப இங்க அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளும் சேர்ந்து கட்டிட்டு இருக்காங்க, போயிட்டான். அனுப்பியிருந்தீங்க வீடியோ ஒண்ணு இது போட்டிருந்தீங்க, விண்வெளி ஓடணுங்களா? ஆமா, சைனாக்காரன் அனுப்பிருந்து பாருங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி போனா, அவன் கட்டி 4-5 வருஷம் ஆச்சு, தொடர்ந்து போயிட்டு இருக்கிறான். தனியாவே சேரான் பாருங்க. பெரிய உண்மையாலுமே ஆச்சரியப்பட வேண்டியது. பொருட்செலவு அதிகம் இல்லைங்க அது. ஆமா, அவங்க அதை பத்தி நம்ம சாதிக்கணும்னு சரிச்சுட்டான். அது ஒண்ணு விண்வெளி நிறைய ஆராய்ச்சி பண்ண, பயிர் ஈரு நெல்லு கில்லு எல்லாம் விளைவிச்சிட்டு இருக்கிற மாதிரிக்கு எல்லாம் பண்றான். முழுமே பாருங்க, அதுல பயிர் விளைவிச்சு காட்டுறான், எல்லாம் ஓடி. அப்ப எல்லாமே விண்வெளியில விளையுது. நீ குடும்பமா போயினும், நீ அதுக்குதான் வேற ஆராய்ச்சின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற. இது எப்படிடா இப்படி கொண்டு போறது மேல? ஏன்னா நமக்கு 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. 400 கிலோமீட்டர் சீக்கிரம் போயிடல, ஒரு கயிறு கட்டினா போயிடலாம். அதுக்கு ஸ்ட்ராங்கான கயிறு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாச்சு. கிராஃபின் மலிவா அது இல்லை. கிராஃபின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் உறுதி பார்த்தீங்கன்னா இரும்பை விட 100 மடங்கு 200 மடங்கு உறுதி. அது வந்து மலிவா தயாரிக்கிறது எப்படிங்கிறத கேள்வி. மலிவா இது வரைக்கும் தயாரிக்க முடியல. அதுக்கு ஒரே வழி, இந்த தாவர கழிவுல இருந்து தயாரிக்கலாம். அதே கார்பன் தான், எல்லாமே கார்பனால் ஆனது தான். தாவரத்தில் அதே கார்பன் இருக்கு. பனை மரம், தென்னை மரம், அப்புறம் தேங்காய் நார், இதில் பூரா அந்த கார்பன் இருக்குது. அதை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்தோம்னா கயிறு கட்டலாம். கயிறு கட்டி அப்புறம் போகலாம், வரலாம். அது தூரி மாதிரி தொங்கோட வேண்டியதை சருன்னு லிஃப்ட் போகிற மாதிரி தான். எல்லாம் சாத்தியம்தான், எல்லாமே சாத்தியம்தான். அதற்கு இந்த தன்மின்கண் இப்போ நான் சொல்லி கண்டுபிடிச்சிருக்க மாதிரிங்க, அந்த மின்சாரம் வரணும். 1 கிராம் தண்ணியிலிருந்து மின்சாரம் எடுக்கிற மாதிரி அது வரணும். அது வந்ததுன்னா தான் எல்லாமே சாத்தியம். அதுக்கு தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் என் பொண்ணுகிட்ட அதான் பேசிட்டு இருக்கிறேன். வாய்ப்பறப்ப பேசுவாங்க. சரி, முடிச்சுக்கலாமா? பொதுவாக சுருக்கமாக சொல்ல போனால், வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியில் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதுக்கு தகுந்தபடி கட்டடங்களும் நகரங்களும் கட்டப்படுவது பற்றி ஆராய்ச்சியாகும். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பதைப் போல நிலையில் சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டது. இப்ப கோயில்னா யாரு? மனிதன் தான். மனிதனை வைத்தே கோயிலே. மனிதனை படுத்திருக்க மல்லாக்கப்படுத்துறது எப்படி இருக்கும், அதுதான். காலில் இருந்து தலை வரைக்கும் எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப மனிதன் தான், மனிதனை வச்சுதான் கடவுளே, மனிதனை வச்சுதான் கோயிலே, மனிதன் தான் எல்லாமே. மனிதனில ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ள வேற எல்லாம் இதுக்கு இந்த கொட்டத்தை அடைக்கிறதுக்கு தான் கடவுள்னு பேரை வச்சு விட்டானுங்க. இந்த ஆட்டம் போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கடவுளுங்கிற பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறது. கடவுள் ஒண்ணு இருந்தாலும் கூட அதை வச்சு ஏமாத்துறான் பாரு, அதுதான் பெரிய விஷயமே. கடவுள்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுட்டாலும் கூட அதை வச்சு ஏமாத்துறான் பாருங்க. அடேங்க அப்பா, அவர் அங்க வர்றாரு.
அப்படியே கடவுள்னா மனிதனுக்கு மட்டும்தான் இல்லைங்களா? மற்ற ஜீவராசிகளுக்கு அதை பத்தி தெரியாது. மனிதனுக்காக அது படைக்கப்பட்டது. இந்த வைக்கப்பட்டது ஆமா, வழிபாடு செய்யறது. உண்டாக்கப்பட்டதுதான். கடவுளே உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டதுதான். ஆமாங்க. அது இருக்குது, அது ஒரு ஆற்றல் தான். அது அந்த ஆற்றல் வந்து இருக்குது. இவன் 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 கற்பனை பண்றான் பாருங்க, அதுதான் உண்டாக்கப்பட்டது. சரிங்க. மற்றபடி ஆற்றல் இருக்குது. ஆற்றல் இல்லைன்னா எப்படி இயங்க முடியும்? ஆமாங்க. அப்ப இதெல்லாம் உண்டு. மதங்கள் சொல்றது அத்தனையும் போய், அத்தனையும் போய். எந்த மதங்களும் உங்களுக்கு உதவிக்கு வரவே வராது. ஏது மதம்ங்கிறது அது ஒரு வியாபாரம். அது அவ்வளவுதான். அது கடவுளை வச்சுட்டு வியாபாரம் பண்றது. அவங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களே மனக்கோளாறு, உடல் கோளாறு எல்லாத்தோட இருக்கிறாங்க. ஆமா, எல்லா அக்கருமா ஒன்று நடக்கு. எல்லா மதவாதிகளும் அருவருப்பு தான். அறிவே மழுங்கி கிடக்க. எந்த நோய் அப்படியே ஒரு சாக்கடை விட மோசமா இருப்பாங்க. எப்படி மதவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா சாக்கடை விட மோசமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க செயல்பாடு, அவங்க வள நல்வழிப்படுத்துறதுக்கு தானுங்க ஐயா அது வந்திருக்குது. ஆனா அதை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லியும் கொடுக்கறது. எங்க என்ன நல்வழி இருக்குது சொல்லுங்க. ஏதாவது நல்ல பழக்கங்கள் ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். நல்ல பழக்கங்கள் யாரு சொன்னாலும் ஏத்துக்கணுமே. சரி, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. உண்மையை காண்பதுதானே மெய்யறிவு. அதை விட்டு போட்டு வேற எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இயற்கைக்கு எதிரானது, யோகத்துக்கு எதிரானது, வளர்ச்சிக்கு எதிரானது. இயற்கை மதங்களே இயற்கைக்கு எதிரானதுதான். அதனாலதான் யோகிகள்லாம் சித்தர்கள்லாம் கடுமையா எதிர்த்தாங்க இல்லையா மதங்களை. கடுமையா எதிர்த்தாங்க. சாதி மதம் இதெல்லாம் பொய்ன்னு வள்ளலாரே கடுமையா சொன்னாரே. ஆனா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்க ஐயா. இப்போ ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யறதுன்னா பயமா இருக்குதுங்களே, அது பல மடங்கு திரும்பி வரும். நம்மளுக்கு ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சா திரும்ப வரும், நம்ம பின்னால் அனுபவிக்கணுங்கிறது அது சொல்லி அவங்க தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது இயற்கை. அது இயற்கையா நடக்கிறதான. ஒண்ணு தீங்கு செஞ்சா இன்னொரு தீங்கு வரும் இல்லையா. ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் உண்டுங்கிறத இயற்கை. நீங்க ஒண்ணு செஞ்சா நீங்க அனுபவிக்கணும் இல்லையா. அந்த அனுபவித்தல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அது திரும்பி அது வரும் அப்படிங்கறத. மெல்ல வருமா தாமதமா வருமா அப்படிங்கறதான் கேள்வி. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம், சொல்லவே முடியாது. அதுதான் இயற்கை. நீங்க ஒருத்தனை அடிச்சீங்கன்னா உடனே கூட வரலாம், அது 10 நாள் கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம், வராம கூட போலாம், என்னன்னே தெரியாது. அது அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுவான், ஆனா அவன் என்ன கிளையில் இருக்க நமக்கு தெரியாது. தீயவர்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் என்ன பயந்துட்டு கிடக்கான்னு இப்படி யாருக்கு தெரியும்? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கருக்கருக்குன்னு தான் இருப்பான். அவங்க புள்ள பசங்களுக்கு வரும்னா அது பயமா இருக்குல்லங்க. அவனே பயந்துட்டு தான் கிடப்பான். நீங்க திருட என்னைக்கிறதால் பயந்துட்டு தான். இப்ப என்னைக்கிறதால் நமக்கு ஆபத்துல இருந்தாலும் அது வெளிக்காட்டாமையே ஓடிட்டே இருக்கிறது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அதாவது நம்மளை ஏமாத்திருக்காங்க. நீங்க கோடி கணக்கு திருடி வச்சிருக்காங்களே, என்ன ஆவாங்க? எல்லாரும் வயசே பாருங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சியவே எடுத்துக்கலாம். எல்லாரும் 90 வயசு ஆயிட்டானுங்க, எல்லாருமே 80 தாண்டிட்டானுங்க. என்ன ஆவாங்க? அது இட்டு பல கட்சியே அழிஞ்சே போச்சு. அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு. அதிமுக எல்லாம் அழிவுக்கு உட்பட்டதா. இது என்ன அதிமுக திமுக எது வர்றதே என்ன, எல்லாம் அழிஞ்சுதான் போகும். எல்லாமே எல்லாரும் இத்துத்தானே போறாங்க. இத்து அழுகி போறாங்களா, எல்லாம் மாறி போயிடும் எல்லாமே. இது இயற்கை தான், ஒன்றும் பண்ண முடியாது. யாரு நாளையும் வச்சு காப்பாற்ற முடியாது. அதெல்லாம் அது என்ன நோக்கத்துக்கு, என்ன எந்த இலக்கும் கட்சிக்கு எந்த இலக்கும் கிடையாதுங்க. ஒரு கட்சிக்கு மனிதனை எப்படி முன்னேற்றங்கிற கொள்கையே கிடையாது. மனிதனை அப்புறம் என்ன, அது அழிஞ்சா என்ன, இருந்தா நமக்கு அதே. அது இருந்தா என்ன, இல்ல போகணும், எந்த கொள்கையும் இல்லை எந்த கட்சிக்கும். கட்சிங்கிறது திருடு. இது வெள்ளக்காரனால் இந்த கட்சியே வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்டதுதான் கட்சிங்கிற. ஜனநாயகம் பணநாயகமா ஆயிடுச்சு. இது இப்படி உருவாக்குனதே வெள்ளக்காரன் தாங்க. அப்ப அப்படித்தான் நடக்கும். குடவோலை முறைதான் நம்மளுது. இந்த தமிழ்நாட்டுக்காரனது குடவோலை முறை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். அது இந்தியாவுக்கு சொந்தமானது, உலகத்துக்கு சொந்தமானது. அதை செய்ய மாட்டானுங்க, நல்லவர்கள் மட்டும்தான். அப்ப இது அப்படித்தான் போகும். அதனால எந்த கட்சியும் வெள்ளக்காரன் கட்சி தான். அது மாட்டிட்டு முடிக்கிறான் பாருங்க எல்லாருமே. சரி, முடிச்சுக்கலாம். பொதுவாகவும் சரி, சோதர சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. இது அப்படியே புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நம்ம நடக்கிறது தான். வாஸ்து சாஸ்திரம்னா விண்வெளி, அப்புறம் சோதர சாஸ்திரம் கோள்கள், மந்திர சாஸ்திரம்னா சொல்றது. இவ்வளவுதான்.
சரி. சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன. மயன் இயற்கையை அணிந்து பாரு. மயன் தான் இந்த முதல் சிற்பி, உலக சிற்பி அவன் தான் மயன். மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியில் இருந்த தமிழ் மொழியில் இருந்த இருந்த கட்டிடவியல் வரை புரியுதாங்க ஐயா? மயன் அவங்க 20,000 ஆண்டு 10,000 ஆண்டுங்கிறாங்களா? அது எதை வச்சு சொல்றாங்கன்னா எதன் அடிப்படையிலையும் ஆதாரமெல்லாம் இருக்கு. கேள்வி எது? ஏமா மயனது 20,000 நம்ம இலக்கியம் பார்த்தீங்கன்னா 20,000 ஆண்டுக்கு முன்னே தோன்றியாச்சு. பேச்சு வழக்கே வந்தாச்சு. 18,000 ஆண்டுகள் முன்பாக கணபதி ஸ்தாபித்தது கூட இந்த மயனை பத்தி இருக்குது. மயன் வந்து 20,000 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. 15,000 ஆண்டுக்கு மேலதான் தமிழ் மொழி தோன்றி 60,000 ஆண்டாச்சு. தமிழ் மொழி தோன்றி 60,000 ஆண்டாச்சு. அந்த அந்த மொழி தெரியாது இல்லைங்க ஐயா, அந்த தமிழ் தெரியாது இல்லைங்க ஐயா நம்மளுக்கு. இந்த ஆமா எளிமை தமிழ் புரியுது. ஆமா ஆமா அதான் உண்மை. அதுலதான் எல்லாமே எழுதப்பட்டு. ஆமா அப்படி இப்ப பேசுறது புதிய தமிழ். அந்த தமிழ் தான் இந்த தமிழா மாறி இருக்கு. அந்த தமிழ் புரிய இருக்க. நீங்க திருக்குறளே யாருக்கும் தெரியாது. ஆமாங்க ஆமாங்க. திருக்குறளே நீங்க புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி நீங்க வெறும் தினத்தந்தி படிச்சுட்டு என்ன அறிவாளி நீங்க ஒத்துக்குவீங்க? தினத்தந்தி படிச்சு அறிவாளி ஆயிட முடியுமா? இதுல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. இதுல இருக்கிற அதுலதான் எல்லா விஞ்ஞானம் இருக்குது. அது புரிந்து கொள்ற காலம் இல்லை. திருவள்ளுவர் எழுதுனதே தப்பா எழுதிச்சுக்க. திருக்குறளை எத்தனை பேருக்கு தெரியும்? மனப்பாடம் பண்ணுவீங்க. அது என்ன பொருள் யாருக்கு தெரியும்? செஞ்சு பாத்தீங்களா? அப்புறம் நீர் மருத்துவம்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா நீர் மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஆராய்ச்சி அடிப்புல சொல்லியிருக்காரு. நேரடியாக நீர் மருத்துவம். நாம தான் நீர் மருத்துவம் நான் தான் சொல்றேன். எங்க நீர் மருத்துவம் எங்கே இருக்கிறது? 940 மறைச்சு வச்சிருக்காரு. மறைபொருளா இருக்குதுங்க. வெங்கடேசன் ஐயாக்கு தான் விளங்கி இருக்குதுங்க. அவருக்கு தான், மத்த எவனுக்கு விளங்கல. விளங்கி அப்புறம் உடம்ப கரைக்கிறாரு. உடம்ப கரைக்கும் பொழுது தண்ணீர் தான் கரைச்சி உண்மையான எடையை காட்டிடுச்சு. காட்டும் பொழுது 93, 63 சரியா போச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நாளா அதிலே வாழ்ந்துருக்காரு. அப்புறம் மீண்டும் சாப்பிட்டுருக்காரு. ஆளை போட்டு தள்ளிடுச்சாரு. பொதுவாக முடிச்சுக்கலாம். சோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கோள்களும் குழந்தையின் லக்கணமும் ராகு கேது நேர்கோட்டில் இருபுறம் ஏறக்குறைய சமமாக இருந்தால் அது நல்ல ஜாதகம். இந்த அமைப்பு வருடத்தில் 10 மாதங்கள் இருப்பதில்லை. அந்த சமசாதகம்னு சொல்லுவாங்க. ராகு கேது அது சொல்லுவாங்க. ராகு கேது இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். அப்ப எல்லா கோள்களும் சமமா இருக்கணும். 8 கோள்களும் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இருந்தா சம ஜாதகம். ஆனால் வருடத்திற்கு அந்த கோள்கள் சுத்தி கிடக்கும்பாங்க. எல்லாப்ப சுத்தி கிடந்தாவே சமம் இல்லைன்னு அர்த்தம். 2 பக்கம் சமமா இருக்கணும். இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இருந்தா அது கிட்டத்தட்ட சமம். பரவி கிடந்தா மோசமான ஜாதகம் அர்த்தம். அப்படி 10 மாசத்துக்கு மோசமான ஜாதகம் தான். அப்படின்னா எதுவுமே நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்க யோகத்துக்கு வருகின்ற பொழுது ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப எல்லா பாவங்களும் அடிபட்டு போகுது. எல்லாம் அடிபட்டு போகுது. ஒரு எல்லாத்தையும் விட்டுரு இல்ல. அப்ப எல்லா நன்மையும் வந்துருது. எல்லா நன்மையும் வந்துருது. அப்ப எது பார்க்க தேவையில்லை. சோதனை ஜாதகம் மாத்திரம் மற்ற லொசுக்கு எதுவும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு நிகராக உலகத்துல எதுவுமே கிடையாது. கடவுள் கூட கிடையாது. நோயற்ற வாழ்வு தானே. நீங்க நோயற்ற வாழ்வு வாழ்ந்துட்டு கடவுளுக்கு நீங்க சேவை செய்யற மாதிரி. கடவுளை காப்பாற்றுற அவசியம் இல்லை. நீயே காப்பாத்திக்கிறீங்களா? இவருக்கு கடவுள் அருள்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நீயே சுத்தப்படுத்துறப்ப அது நேரம் அருள் வந்துருது. இப்ப அங்கதான் புரியுது. இதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரியும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்ப வாழ்வாங்கு வாழ்கின்ற மனிதரைத்தான் நம்ம அடையாளமா வச்சுக்கொள்ள முடியும். அப்ப சித்தர்கள் தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க. திருவள்ளுவர் இந்த வாழ்வாங்கு வாழ்ந்தவர் தான். என்னமோ எவ்வளவோ பேசுறாங்க. மார்க்சியம் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் பேசுறாங்க, அப்புறம் எத்தனையோ பேசுறாங்க. ஒருத்தனாவது ஆரோக்கியத்தை பேசுறான்னு பாருங்க. அறிவு கட்ட முண்டங்கள். அப்புறம் எப்படி நீ ஆரோக்கியமா பேசுறது? நீ எதுக்கட இதெல்லாம் பேசுறீங்க? அந்த அது வாழ்க, இவர் வாழ்க, அண்ணா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, பெரியார் வாழ்க, எல்லாம் வாழ்க்கைங்கட. எவனாச்சும் ஒருத்தா ஒழுங்கா எல்லாம் நோலுதான் செத்தானுங்க. நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு வேணும்லங்க. எல்லாத்தையும் வாழ்க வாழ்கங்கறாங்க. இவங்க வாழ்றாங்களான்னு அவனும் வாழல, இவனும் வாழல. இப்ப எல்லாம் தெண்டை எல்லாம் தின்னுகட்டு, எல்லாம் நாக்கு ருசிக்கு அடிமையாய் தின்னுகட்டு எல்லா அருவறுப்பும் பண்ணவங்க தான். எல்லா அரசியல்வாதிகளும் அருவறுப்புல உச்சகட்ட அருவறுப்பு பண்ணவங்க தான். அது எல்லா கட்சிக்காரன் தான். எந்த இயக்கத்துக்கான இருந்தா அப்படிதான் இருந்தவன் தான். யோக மார்க்கத்தில் இருக்கிறவன் மட்டும்தான் உணவு பழக்க தனிமையில இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்?
தனிமையில இருக்கணும். தனிமையில் இருக்கிற அவன் தான் கூத்தடிக்கிறவன் கிடையாது. இப்ப இந்தியாவில் நடக்கிற கூத்தடிக்கிறவன் கிடையாது, தனிமையில் இருக்கணும். அவன் மட்டும்தான், மற்ற யாரும் கிடையாது. மீண்டும் நாளை பேசுவோம். சரிங்களா? நன்றி.